இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேண்டானா எப்படி? நான் சொல்றத கேளுங்க. நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல. ஐயோ ப்ளீஸ் இந்து. என்ன இந்து? விடுங்க. இந்து ப்ளீஸ். விடுங்க என்ன? இந்து நீ எதுக்கு பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல. ஏய் எவ்வளவு தைரியம்டா உனக்கு? அவளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்ததும் இல்லாம அவளை ஃபோர்ஸ் பண்ண பாக்குறல? ஏய் அத கேக்க நீ யாரா? ஏய் அவரை விடு. ஏய் எதுக்கு அவர் அடிக்கிற? அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு? கல்யாணம் பண்ணிக்க போறவனா இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹோட்டல்ல சுத்துவாங்களா? அது எங்க இஷ்டம். நீ யார் அதை கேக்குறதுக்கு? எங்க ரூம்குள்ள வந்து என்ன கட்டிக்க போற புருஷன் அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இருக்கு. பண்ணது தப்பு. இதுல நீ உரிமையை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? நல்ல குடும்பத்துல பிறந்த, ஒழுங்கா ஒழுக்கமா வாழ்றத கத்துக்கோ. இங்க ஏதாவது தப்பு நடந்திருந்தா வாழ்க்கை முழுக்க அழுதிட்டு இருக்க போறது அவன் இல்ல, நீதான். இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எங்கேயாவது சுத்துறத நான் பார்த்தேன். கொன்னே போட்டுருவேன். வா. சோபா சந்திராவோட சாவுக்கு என்ன என்ன காரணங்க? சொல்லுங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவு பணத்தை இப்ப எங்க இருந்து வாங்குவேன்? ககன் கிட்ட கேட்கலாமா? ஐயோ வேண்டாம்பா. வேற யாரு கொடுப்பாங்க? அதான் இந்த பிரம்ம ராட்சசி இருக்காளே, அவகிட்டயே கேட்போம். என்ன எனக்கு போன் பண்ணிருக்க? உன்கிட்ட வேலை இருக்கிறதுனாலதான் உனக்கு போன் பண்ணேன். என்கிட்ட உனக்கு என்ன வேலை? எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. உனக்கு நான் எதுக்கு கொடுக்கணும்? ஒவ்வொரு வாட்டியும் சொல்றதுக்கு எனக்கு போர் அடிக்குது. நான் கேட்ட பணத்தை நீ கொடுக்கணும். என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. இன்னும் உன்னை சோதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. என்னது 3 லட்சமா? என்ன விளையாடுறியா நீ? உன்கிட்ட எனக்கு என்ன விளையாட்டு? எனக்கு பணம் வேணும். கொடுக்க போறியா இல்லையா? என்னடி பிளாக்மெயில் பண்றியா? நீ எனக்கு ஏகப்பட்ட பாக்கி வச்சிருக்க. அதை எப்படியும் நான் வசூல் பண்ணிடுவேன். முதல்ல இந்த 3 லட்சம் ரூபாய் விஷயத்துக்கு வா. நான் என்ன உனக்கு பாக்கி வச்சிருக்கேன்? என்ன எதுக்குங்கறதெல்லாம் உனக்கு விவரமா சொல்லக்கூடிய நாள் வரும். இப்போ எனக்கு அந்த பணம் வேணும். என்கிட்ட இல்ல. இதுதான் உன்னோட பதில்னா? நான் இந்த போன் கட் பண்ணதும் அங்கிளோட போனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போகும். அதை கேட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு வேணும்? 3 லட்சம். சரி, செக்ல எழுதி கொடுக்கறேன், எடுத்துட்டு போ. என்னுடைய பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. உன்னோட பொறுமை இந்த போன்ல பத்திரமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அர்ஜென்ட்டா போய் இந்த பணத்தை கட்டணும். இந்த மாதிரி தேவைகள் அடிக்கடி வரலாம். கேட்ட உடனே குடுக்கற மாதிரி கொஞ்சம் பணத்தை ரெடியாவே வெச்சுக்கோ. நீங்க ஒண்ணு சும்மா குடுக்கல, புண்ணிய காரியத்துக்கு தான் குடுக்கறீங்க. சரி, நீங்க கிளம்புங்க. ஏன்
நீ போக மாட்டியா? நீங்க கிளம்புனா நானும் கிளம்பிடுவேன். அந்த நாகுவோட போனை இவ எடுத்து வச்சுக்கிட்டு என் குடுமைய புடிச்சுக்கிட்டு ஆட்டி படைக்கிறா. இவ ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கா. ஆட்டோ, ஆமா, இவ எங்க போறா? யாருக்காக இந்த பணத்தை கேட்டா? ஆட்டோ, ஆட்டோ நிறுத்து. அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. சரியான நேரத்துல இந்த பொண்ணு உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுனால உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதுக்குள்ள உங்க உயிர் போயிருக்கு. ஈவினிங் வரைக்கும் அப்சர்வேஷன்லயே பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் எப்போ பண்ணணும்னு நான் அப்புறமா சொல்றேன். சரிங்க சார். நர்ஸ், அந்த ரூம் பேஷண்ட் எப்படி இருக்காரு? உண்மைய சொல்ல போறியா இல்லையா? சொல்லடி 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 சொல்லு 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 உண்மைய சொல்லு 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 சொல்லு. உன்னோட விஷயத்துல நான் நிறைய தப்பு பண்ணிருக்கம்மா. உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். அப்படி இருந்தும் நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்கம்மா. சின்ன பொண்ணா இருந்தாலும் நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா. ஐயோ, ஆபத்துல இருக்கும்போது அவங்க செஞ்ச தப்புகளை பத்தி இல்லாம அவங்க உயிரை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் யோசிக்கணும். உயிர் போயிடுச்சுன்னா திரும்ப கொண்டு வர முடியாதல்ல.